நீங்கள் வந்து கேமிங் அண்ட் நெட்லெஸ் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் மறுபடியும் விளாட போகிறோம். மறுபடியும் மேட்ச் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்டியூமில் கொஞ்சம் மாற்றிட்டு நான் வந்து கெத்தாக வந்திருக்கேன். ஸோ இந்த டைம் நம்ம ஜெயிப்போம் போன மாரியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்குள்ளே போகலாம். ஓகே லோடிங் ஆகிட்டுருக்கு. அவரை பற்றின வாய்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டேன். யாரும் கேட்கல, நானே சொல்லிக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் ரொம்ப நாள் லோடிங் ஆகிட்டுருக்குங்க. ஒய்ஃபைலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் லோடிங் ஆகுது இப்படி? சரி வந்துருச்சு மேட்ச் போட்டாச்சு. ஓகே பயலை பார்த்துனேன். நீ பாரு மாட்டம் தான், சும்மா வெறித்தனமாக இருக்கும். எங்கே அந்த வரான் பாருங்க. அந்த ஹெட் ஐயோ போச்சு போ, நம்மளை போட்டு தள்ளிட்டான். இந்த டீமில் நம்ம இன்னைக்கு தோற்றுருவோமோ எனக்கு பயமாக இருக்கு. பட் தோக்க மாட்டேன், ஏன்னா ப்ரோ பிளேயரில் கிரானியில் வேணால் நான் ப்ரோ பிளேயராக இருக்கலாம். இதில் ப்ரோ பிளேயரானு எனக்கு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இதில் ப்ரோ பிளேயராக இருக்கிறதுக்கு. ஐயோ அவன் நம்மளுக்கு ஹெட்ஷாட் வச்சுட்டான், நம்ம அவனுக்கு வச்சுருந்தோம். இது என்னன்னா எனக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஓகேங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க இப்போ பாருங்கள் அவன் என்ன பண்ணுறேன்னு. அவனை டேய் இது வரைக்கும் நீ பார்த்ததுலாம் டம்மி பீஸ்டா. இப்போ பாடுறான் என் பவரை. வாங்கி அடிச்சா 110 வெயிட். பார்க்குறியா எங்கடா டேய் இது யாரா இவன் டம்மி பீஸ்? அங்கேயா இருக்க நீ? இரு இப்போ வர்றேன். டேய் என்னடா பயந்து போயிருக்கீங்க? ஏன்டா அந்த ஓரத்தில் நிற்கிற? தைரியம் இருந்தால் முன்னாடி வாடா. இதா வாங்கிக்கோடா இதை. நீ வெளியே வருவான், மண்டை மேலே போட்டுடலாம். அந்த ஓடி வரான் பாருங்க. அந்த எலி அந்த ஓடாம பாருங்க. ஏய் யாரா இவன்? வெளியேருந்து முளைச்ச காளான் மாதிரி இருக்கான். போட்டு தள்ளுவேண்ணா. ஓகே இவன் எங்கே போனான்? ஆளையே காணமே. ஐயோ ஒரு ஹெட்ஷாட்டாவது போடு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கேமிங் வந்து பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஸோ கமெண்ட்ஸில் போய் ப்ரோ இஸ் பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு போட்டு விடுங்க இந்த கிளிப்பை போட்டு. ஸோ வாங்க அடுத்தும் நம்ம தான் ஜெயிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நம்மளோட ஹையாக இருக்கான். ஐயோ ஏய் ஷா இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல். பட் எனக்கு ஈக்குவல்லாம் பத்தாது, நான் தான் வின் ஆகணும். ஓகேங்க வின் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே வின்னாயிரு எப்படியாவது இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கணும். அப்போ தான் அவனோட ஒரு பாயிண்டில் நம்ம அதிகமாக இருப்போம். ஸோ இந்த காமெடியாக ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தோம்ல, அவன் வந்து நம்ம பெட்டாங்கும். இருங்க புட்டி இவனை நம்மளை ஹெட்ஷாட் அடிச்சிடக்கூடாது, அசிங்கமாக போயிடும். அப்புறம் நம்ம ப்ரோ பிளேயர்னு வேறு கிட்ட சொல்லிடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆனோம்னா நம்மளுக்கு தான் அசிங்கம். புட்டி அவனை அடி அவுட்டு. இப்போ நான் தான் உன்னோட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கேன். கூடி சீக்கிரம் 2 பாயிண்ட் அதிகமாகி வின் ஆகிறேன் பாரு. நான் சும்மா அப்படி கிட்ட பேசிக்க வேண்டியதான். ஜெயிப்பணும்னு எனக்கு கரெக்டாக தெரில, பட் ஜெயிப்பாங்க நம்ம. ஸோ நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஜெயிப்பேன். எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது நான் ஜெயிக்கிறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணோடனே நான் 4 பாயிண்ட்ஸ் எடுத்துனேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் 5th பாயிண்ட் எடுத்துருவேன். ஸோ சீக்கிரம் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம கன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்று சரி இதை எடுத்துப்போம். ஓகே இதை எடுத்துப்போங்க. ஓகே இப்போ பயலை வந்து ஹெட்ஷாட் போட்டுருணும். இந்த ஹெட்ஷாட்டில் தான் நான் ஏதோ தோத்துட்ருக்கேன். பையன் வந்து ஏதாவது பண்ணி நம்மளும் தோக்கடிச்சிட்றான். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜெயிச்சிட்டேன். போயா போட்டானுங்க. ஸோ நம்ம தான் கெத்து. ஸோ இன்னொரு மேட்ச் வந்து போய்ட்டு வரலாம்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு. நானும் ஜெயிக்க மாட்டேனோன்னு ஒரு இதில் இருந்தேன், பட் ஜெயிச்சிட்டோம். ஓகே இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ், லெவல் 17 ரீச்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்த்தீங்களா, நம்ம ஜெயிச்சதுக்கு டீமில் இருந்து சொல்கிறானுங்க. ஓகே மறக்காமல் இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இவன் இல்லை, நான் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே இது ரெண்டில் இது நல்லா இருக்குது. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா இல்லை இந்த பிளாக் கலர் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை போட்டிருக்கேன். ஓகே அடுத்த மேட்ச்குள்ளே போகலாம். ஓகே அவன் பார்த்தீங்கன்னா சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். டென்ஷன் ஆகுது. ஓகே இப்போ மேட்ச்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகே வந்துட்டோம். ப்ரோ பிளேயராக இருந்தால் நம்ம அடி வாங்குவோம் கன்ஃபார்மாக. நம்ம ப்ரோ பிளேயராக இருந்தால் நம்ம கொடுப்போம் அடியை. ஓகே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எதிரி எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. அங்கே ஒளிஞ்சிட்ருக்கான். அவன் தான் நம்ம எதிரி. அதுக்குள்ளே நம்மளை இவ்வளோ குறைச்சிட்டாங்க ஹெல்த்து. பெரிய ஆளாக தான் அங்கே இருக்கான் இவன். இவன்கிட்ட வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஓகே ஓகே ஒன்றால் விட மாட்டேன்டா. நான் வந்து என்ன டம்மி பீஸ் நினச்சியா அடி வாங்கினா? நான் அடித்தேன்னு வையன், நீலாம் செத்து போயிடுவேன். செத்துட்ட பார்த்தியா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின்னு. ஃபஸ்ட் ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா இதே இருக்குது. ஓகே இந்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா நான் தான் வின்னோம். என்னை அடிக்காங்க அவன். எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அடிப்பணி. என் பவர் தெரியாமல் அடிச்சிட்டாங்க அவன். இப்போ பாருங்கள் என் பவர் என்னன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓடி வருவான் அந்த கூட்டிலேருந்து. வரமாட்டிக்கான். அப்போ அங்கே இருந்து சாவட்டும். ஓ இப்படி பண்ணுறாரு. ஓகே ஓகே இவன் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுங்க. இவன்ட்ட பயங்கரமாக பண்ணிட்டுருக்கான். பட் இருந்தாலும் பயங்கரமாக அடி வாங்க போகிறான். அது எப்படி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தம்பி நாங்களாம் ஹெட் ஷாட்டில் ப்ரோ பிளேயர் வாங்குவோம். நீங்களாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது. ஓகே இப்போ அடுத்த மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. 2 பாயிண்ட் வந்து எடுத்துட்டோம். இன்னும் 3 பாயிண்ட் எடுத்தால் வின்னு. ஸோ போன ரவுண்டில் விளாண்டவனோட இவங்க கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கான். ஸோ இவங்க ஈஸியாகவே முடிச்சு விட்டுறலான்னு நான் நினைக்கிறேன். என்னங்க அடிக்கிறான் நம்மளா? இங்கே அடிச்சிட்டாங்க நம்மளா. டச்சை ஏன்டா இப்படி இருக்கீங்க ஒளிஞ்சு? நம்ம தான் ஒழிச்சோமா? சரி அவன் அப்படி அந்த இதை போட்டுகிட்டே இருக்கான், இந்த ஷீல்டை. நேருக்கு நேராகவே வரமாட்டேங்க. ஐயோ பரவாயில்லைங்க, அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். ஒரே ஒரு ரவுண்ட் நம்ம தோற்றுறோம். அடுத்த ரவுண்டு ஜெயிப்போமான்னு டவுட்டாக தான் இருக்குது. வேஸ்ட்டுன்னு பையில் கொஞ்சம் ரோஸ் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ நம்மளை போட்டு அடிக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நம்ம அவனை போட்டு அடிக்கலாம். ஐயோ ஐயச்சை அவுட் ஆகிட்டேங்க. இப்போ 2 பேர் ஈக்குவலில் இருக்கோம். இப்போ அடுத்து யார் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் கொஞ்சம் லீடிங்கில் இருப்பாங்க. அது நானாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருப்பேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் போட்டு விட்டுலாமா? ஓடிட்டான். ஓகேங்க இப்போ நான் தான் லீடிங். ஆரம்பிக்கும் போதே ஹெட்ஷாட் போட்டு விக்ட்ரி ஆக்கி 3 vs 2 ஆக்கிட்டோம்ல. ஸோ இன்னும் 2 பாயிண்ட் நல்ல லீடிங் ஆகிடுனா நான் தான் வின். அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனும் 2 பாயிண்ட் லீடிங் வந்தால் கூட அவனால் வின் ஆக முடியாது. பயந்துட்டான்.
தனக்கு ஓகே அடி அடி அவனை பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக குறைச்சி விட்டேன். ஸோ இன்னும் ஒரு அடி வாங்கினான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டி ஏன் இதாண்டா அழிஞ்சு போகுது, செத்துப்போ. இப்போ வந்து வெளியே வர போகிறான், செவுல்லே ஒன்று விட போகிறேன். சரி நீங்கள் அடிங்க. நீங்கள் அடிக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் அடிக்கிறது தான் தர்மடியாக இருக்கும். நீங்கள் ஹெல்த் லைட்டாக கம்மியாகுதுங்க எனக்கு. தம்பி அங்கே இருக்காரு. தம்பி இங்கே கொஞ்சம் வாங்க பார்ப்போம். ஐயோ ஒன்றுங்க ஹெல்த் இப்படி கம்மி பண்ணிட்டான் இவன், சரியில்லை. ஐயோ இது வேறு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நம்மள. அடச்சை ஈக்குவல் ஆகினேன். ஓகே இப்போ அங்கே இருக்கான். ஓகே இப்போ ஹெட்ஷாட் அடி. ஓகே பையன் ஓடிட்டான், நம்மளும் ஓட வேண்டியதான். எங்கே ஓடுறதுன்னு தான் தெரியல, ஏதாவது பண்ணணும். எக்ஸை நம்ம பக்கத்தில் கொண்டு வரானே. ஓகே இவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. நம்மளுக்கே காட்டுறாங்க, நம்ம போட்டதை நம்மகிட்டே காட்டுறான். எங்கேருந்து அடிக்கிறாங்க அவன் நம்மளை. சீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளும் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இடையே நான் தோற்றுறேன் கன்ஃபார்மாக தெரியும். சென்சிட்டிவிட்டி தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், இது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெயிப்பேன் நான் நினைக்கிறேன். அவன் ஒரு பாயிண்ட் எடுத்தால் வின்னுங்க, நான் ஒரு பாயிண்ட் எடுத்தால் கூட வின் இல்லைங்க. நான் 2 பாயிண்ட் எடுக்கணுங்க. இது பண்ணால் தெரியலையே. எப்படியாவது ஒரு பாயிண்ட்டாவது எடுத்துடுறாடி, 4ஆவது எடுத்துடுறாடி. தம்பி அவனால் முட்டுண்டாடே, இதான் பண்ணுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மள நாங்கள் அடிக்கிறான். இப்படி எங்கடா இருக்க, மூஞ்சியாவது காட்டுறா, நான் பார்க்கவா செய்கிறேன்டா. ஐயோ உன் மூஞ்சிலாம் நான் யாருன்னா பாப்பா. அங்கே இருக்காங்க பார்த்துட்டேன். செத்துப்போ. ஓகே ஹெட்ஷாட் போட்டான் நம்மளுக்கு, நம்ம சாக போகிறோம். அது கிளியராக என் கண்ணில் தெரியுது. ஐயோ எதா பண்ணுறாடே, தம்பி எதா பண்ணுறாடே. என்னடா உருண்டுட்டுருக்காங்க இங்கே, அவனை பாடுறாடே. தோத்துட்டோங்க. ஸோ ஓகே இதோடு இந்த கேம் முடிச்சிக்கலாமா வேண்டாமா? வேண்டாம், இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் தொடர வைக்கலாம். இன்னும் ஒரு மேட்ச் விளாண்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கெத்து. தோற்றத்தோடி முடித்தா நல்லா இருக்காது, ஜெயிச்சதோடி முடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் வந்து விளாடலாம். ஸோ அந்த மேட்ச் நான் தோற்றுறேன் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த மேட்ச்லேயே ஜெயிக்கணும். ஓகே கேமுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனிமியும் அந்த பக்கம் லேண்ட் ஆகிருப்பான். கன்னை சூஸ் பண்ணியாச்சு. ஓகே இங்கே இருக்கான். அங்கே இருக்காங்க. நம்மளே வினையாயிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இந்த இருக்கான், இவனை ஹெட் ஷாட் போட்டு விடுங்க.
ரொம்ப பண்ணுறான். ஹெட்டு. ஐயோ போச்சுங்க. லாஸ்ட் ரவுண்டில் ஆடுறேன், கொஞ்சம் கெத்தாக விளாட்லான்னு பார்த்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்கான். போட்டு தள்ளுங்க இவனை. ஏய் ஐயோ மறைச்சிட்டானா, சந்தோஷம். அட இவனுங்க கேமுக்குள்ளே விளையாடவே மாட்டேங்கிறான், பயந்து இருக்கான் இவன். செத்து போடாடி. யார் வந்து தெரியாமல் மாட்டிகிட்ருக்கான். இப்போ பாருங்கள், இந்த நான் விட்ற மாதிரி இல்லை. என்னோட கொஞ்சம் வெறியாக விளாட போகிறோம். ஸோ கொஞ்சம் தாறுமாற விளாடலாம் இந்த டைம். கொஞ்சம் கண்ணெலாம் அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள். அடிக்கிற அடி ஒரு இடி மாதிரி இருக்கும் அவனுக்கு. இப்போ பார்ப்போம். அந்த வந்துட்டான் பாருங்கள் அடி வாங்குறதுக்கு. ரொம்ப பேசிகிட்டு இருக்கோமா நம்ம. சரிங்க. ஓகே 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 எங்கடா டே எங்கடா இருக்கா? அந்த இருக்கான் பாருங்கள் பயந்தாங்குழி. ஒளிஞ்சிட்டு இருக்காதடா, தைரியமாக முன்னாடி வாடா. அதுக்குன்னு இப்படி முன்னாடியே வர்றது. ஏங்க இப்படி பயந்துருக்கான் இவன் நம்மளை பார்த்து. ஓகே ஹெட்செட் போட்டாச்சு, சூப்பர். நம்ம தான் இப்போ லீடிங்கு. கெத்து. ஓகே ஸோ இப்போ நான் ரொம்ப பேசாமல் கேம்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ வாய்ஸ் இருக்காது. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. எங்கே இருக்கான்னு வேறு தெரில. உள்ளே விட்டுற போகிறான் ஹெட்ஷாட் போட்டு. எங்கடா இருக்கு? அடி சொல்லிட்டு அடிடா என்ன. நான் கொஞ்சம் தெரிஞ்சாத ஒன்று அப்புறமா அடி செய்யோ. இப்போ ஈக்குவலா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேமாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஈக்குவலாக எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்? தூக்கி போட்டுற வேண்டியதான். ஆயுதத்தை தூக்கி போட்டுற வேண்டியதான் அவன் பக்கத்தில். எங்கடா அவன் இங்கே இல்லையோ? அங்கே தான் இருக்கான்.
ஐயோ மிஸ் ஆகிட்டே இருக்கே. சா மிஸ் ஆகிட்டுங்க மறுபடியும். சரி என்னங்க கண்ணு இது மிஸ் ஆகிட்டே இருக்குது சும்மா சும்மா. பக்கத்தில் அடிச்சிட்ருக்கோம், ஒழுங்காகவே அடிக்கலை எனக்கே. ஆனால் அவன் நல்லா அடிச்சிட்டான் நம்மளை. நம்ம ஒழுங்காகவே அடிக்க மாட்டேங்கிறோங்க அவனை. அது மட்டும் கிளியராக எனக்கு வந்து தெரியுது. சரி படுத்தாத அடிக்கலான்னு பார்த்தா அப்படியும் முடியலை. சரி நின்றாத அடிக்கலான்னு பார்த்தா அப்பவும் முடியலை. ஆட்ரா ஐயோ சை. இந்த கன்று சூமைட் வருது, என்னால் ஒழுங்காக குறிப்பாக்க முடியல. ஹெட்செட் போட்டாச்சு, சூப்பர். ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட்டு தான், எப்படியாவது எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம். இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் எப்படியாவது எடுத்துடணும். எப்படியாவது எடுத்துடணும்டா டேய். அவனுக்கு சான்ஸே கொடுத்துடாதீங்கடா. ஷிட். எங்கே இருக்கா அங்கே இருக்கியா? அந்த சின்னுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கான். நம்மளாலுமே இப்போ அதேமாரி ஆயிடுச்சே. அதை நினச்சாதாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கையில் பாம்பை தூக்கியாச்சே, அப்படியே மண்டையில் தூக்கி ஐயோ இங்கே போட்டேங்க. இப்போ எங்கே இருக்கான்? ஐயோ இன்னும் ஒரு மேட்ச் வந்து சூப்பராக போய்ட்டுருக்கு. எங்கே இருக்கா நான் வேற தெரியலை. ஆடா இங்கே இல்லவே இல்லைங்க அவன். இங்கே இருக்கான். சூப்பர், நல்லா அடி, செவிட்லே விட்டா. நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம். வட்டா போட்டானுங்க, நான் தான் வின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அமௌண்ட் சூப்பராக இருக்கா? ஹாய் எல்லோருக்கும் ஹாய் காட்டிட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பாய்.